யோவானர் செய்தி முதல் அதிகாரம், தயவு செய்து எடுத்து வாசிங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்கம்மா. யோவானர் செய்தி 1ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனம். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலன், கபடற்றவன் என்று அவனை குறித்து கூறினார். ஆண்டவர் சொன்னார், இவன் எப்படிப்பட்ட ஆளு? உண்மையானவன், கபடற்றவன். பக்கத்தில் கை கொடுத்துக்கிறங்க. உண்மை இருக்கா? கபடம் இல்லாமல் இருக்கமா? பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு உண்மையான மனுஷனா இல்லையா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு யோசேப்பும் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு ரெண்டு பேருமே யார் தான்? உண்மையானவர்கள். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு போத்திபார் வீட்டில் எப்படி இருந்தாரு? உண்மையா இருந்தாரு. அந்த அம்மா அவரை டார்ச்சர் பண்ணுது. நான் சொல்ற மாதிரி கேளு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வெளியே தெரியவே தெரியாது அப்படின்னு ரொம்ப ரகசியமா டெய்லி தொந்தரவு பண்ணுது. ஆனா அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? இந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் என்கிட்ட இருக்கு, உன்னையே தவிர. நீ யாரு? என் எஜமானுடைய மனைவி, உன் மேல எனக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளோ ஞானமாக இருக்கார் பாருங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே திரும்பவும் டார்ச்சர் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ என்ன பண்ணாலும் சரி என் ஆண்டவருக்கு விரோதமான எப்படி பாவம் செய்வன்னு அவர் ஆடையை விட்டுட்டு ஓடுறதுக்கு தயாராகிட்டார். அவரை தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தானியேலை பாருங்க, தானியேலோடு இருந்த மற்ற கண்காணிகள் எல்லாம் அநியாயம் பண்றவனா இருந்தான், அட்டூழியம் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன். ஆனா தானியேலை பாருங்க, தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையா இருந்தான், ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் தானியேலால சொல்ல முடிஞ்சது, என் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை தம் தூதரை அனுப்பி கட்டி போட்டார். அந்த தானியேலை தான் ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையாக வாழ்வோம் என்றால், உண்மையா இருப்போம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது ஒரு நாளும் தள்ளி போகாது. ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் எடுத்து வாசிங்க. 26. மனிதன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இளைப்பானானில் அவனுக்கு கிடைக்கும் அவன் தன் வாழ்வுக்கு ஈடாக எதை? இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள வாழ்கிற ஜனங்கள் உண்மையை இழந்து பாவத்துக்கு கையளிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா இருந்தா உன் வாழ்க்கையை சம்பாதிப்ப. அல்லேலூயா. உலகம் முழுவதும் எல்லாம் எனக்கு சொந்தமாக்கிட்டானோ, நீ ஆத்துமாவை நான் இழந்துட்டான், அதனால எந்த பிரயோஜனமும். உலகத்தில் 100 டன் தங்கம் வச்சிருக்கலாம், நீங்க உலக பணக்கார வரிசையில் முதல் வரிசையில் நீங்க இருக்கலாம். ஆனால் உசுறு போயிட்டுனா இந்த உலகத்தில் உள்ள எதுவும் உங்களுக்கு சொந்தமா? எதையாவது வைத்து ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்கள் உங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட வேணும். நீங்கள் உயர்வை காண வேண்டும் என்றால் நீங்கள் உண்மைக்கு சான்று பகரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். உண்மைக்கு சான்று பகர்கிற இயேசுவிடத்தில் வா. உண்மைக்கு சான்று பகர தெய்வத்திடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இந்த தெய்வம் உன்னை உண்மைக்கு சான்று பகர உன்னை அழைக்கிறார், உன்னை உயர்த்துவார். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம்,
புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.